தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி, அரசு அதிகாரிகளுக்கு அதிரடி தடை. யாழில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. சமகால அரசாங்கத்திற்குள் நடக்கும் திருகுதாளங்கள், கடுமையாக சாடும் ராஜபக்சர்கள். காத்தான்குடியில் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமி, 22 வயது இளைஞர் கைது. வவுனியாவில் விபத்துக்குள்ளாகிய தொடருந்து, பரிதாபகரமாக உயிரிழந்த முதியவர். அல்லிப்பட்டி தபோவனத்தில் தீ, கட்டடத்துடன் பெறுமதிமிக்க நூல்களும் எரிந்து நாசம். எமது மக்கள் நலன் சேவைகள் குறித்து வடக்கின் ஆளுநருக்கு சவால் விடுத்த EPDP. தொடர்பென விரிவான செய்திகள். அரசு திரைசேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் 5 அரசு அதிகாரிகளுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அரசு திரைசேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளது. இந்த பாரிய நிதி மோசடி தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு கட்டமாக சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் 5 அரசு அதிகாரிகளுக்கு வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சூறாவத்தை பகுதியில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 10 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சுன்னாகம் போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சமகால அரசாங்கத்தில் இடம்பெறும் கணனி மோசடி குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். தங்காலி பகுதியில் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஹேக்கர் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து உங்கள் கணக்கை ஹேக் செய்ய போகிறேன், அதற்கு முன்னால் இந்த ஆவணங்களில் கையொப்பமிடுங்கள் என கேட்டு அவ்வாறே கையொப்பம் பெற்றதாக அரசாங்கம் கூறும் கதை உலகிலேயே எங்கும் கேட்காத நகைச்சுவையான ஒன்றாகும். இது ஒரு ஹேக்கிங் அல்ல, இது திட்டமிட்ட மோசடியாகும். நிதி அமைச்சின் கணக்கிலிருந்து பணம் திருடப்பட்டுள்ளமை மற்றும் வேதி அபிவிருத்தி அதிகார சபையில் சில நிறுவனங்களுக்கு இம்முறை கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பாரிய நிதி மோசடிகள் தொடர்பில் ஜனாதிபதியும் நிதி அமைச்சரும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் ஹேக்கர் தலைமறைவாக இருப்பதாக கூறி நீண்டகாலம் தப்பிக்க முடியாது என நாமல் சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணம் மற்றும் புலம்பெயர்ந்தோரின் உதவித்தொகை அனைத்தும் உள்ளடக்கப்பட்டுள்ள கணக்கையே அரசாங்கத்தால் பாதுகாக்க முடியாமல் போயுள்ளமை கவலைக்குரியதென நாமல் குறிப்பிட்டுள்ளார். நிதி அமைச்சரின் கையொப்பமின்றி இவ்வாறான நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்ள முடியாது என்பதால் திருடர்கள் அரசாங்கத்திற்கு உள்ளேயே இருக்கிறார்கள். இவ்வாறான சூழலில் அரசாங்கம் வேறு எவரையும் குற்றம் சாட்ட முடியாது. அரசாங்கம் உண்மையை மறைக்க முற்படுகின்றது. அரசாங்கம் மக்களின் வரிப்பணத்தை பாதுகாப்பதை கைவிட்டு தங்களுக்கு தேவையானவர்களுக்கு அனுகூலங்களை செய்து கொடுப்பதிலேயே குறியாக உள்ளதென நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 15 வயதுடைய சிறுமி ஒருவரை பாலியல் வன்புணர்விற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுமி தனது வீட்டில் தனிமையில் இருந்த வேளையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சிறுமியின் தந்தை வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பின்னர் இச்சம்பவம் குறித்து தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சிறுமியின் தந்தை காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டினை அடுத்து துரிதமாக செயற்பட்ட காத்தான்குடி போலீசார் அதே கிராமத்தை சேர்ந்த 22 வயதுடைய சந்தேக நபரை நேற்று முன்தினம் கைது செய்துள்ளனர். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி குறித்த இளைஞர் கடந்த 3 வருடங்களாக அச்சிறுமியுடன் காதல் தொடர்பில் இருந்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காகவும் மேலதிக சிகிச்சைகளுக்காகவும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான மேலதிக சட்ட நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற தொடருந்து விபத்தில் முதியவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. யாழிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கடுகதி தொடருந்து தோணிக்கல் ஆலடி தொடருந்து கடவைக்கு அருகில் சென்று கொண்டிருந்த போதே குறித்த இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் தொடருந்து பாதையை கடக்க முற்பட்ட முதியவர் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கின் ஆளுநராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஈழமக்கள் ஜனநாயக கட்சி கடந்த காலத்தில் செய்த மக்கள் நலன் திட்டங்கள் சேவைகளுக்கு சவால் விடுவார்களாக இருந்தால் அவர்களுடன் பகிரங்கமாக விவாதிப்பதற்கு எந்த ஒரு சூழலிலும் நாம் தயாராக இருப்பதாக EPDPயின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் சவால் விடுத்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வடக்கின் ஆளுநர் கடந்த அரசை விட தற்போதுள்ள அரசே மக்களுக்கு அதிக சேவைகளை செய்கின்றதென்று அண்மையில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் உங்கள் கருத்து என்ன என ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பிய போதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், இன்றைய வடக்கின் ஆளுநர் அன்று யாழ் மாவட்டத்தின் அரசு அதிபராக இருந்த ஒருவர். அவருடைய காலத்தில் எவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன என்பதும் யார் யார் அந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் என்பது தொடர்பிலும் அவர் நன்கு அறிந்திருப்பார் என நினைக்கின்றேன். அண்மையில் கூட மது கட்சியின் நெடுந்தீவு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் ஆளுநரை சந்தித்து தமது பிரதேசம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து தெரிவித்திருந்தனர். இதன்போது குறித்த பிரச்சினைகளை நிறைவு செய்யும் சம்மதத்தையும் ஆளுநர் வழங்கியிருந்தார். இருந்தும் ஆளுநர் இவ்வாறு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் அவர் இன்றைய ஜனாதிபதியின் பிரதிநிதியாக இருப்பதால் உண்மைகளை கூற முடியாத தர்ம சங்கடமான நிலையில் இருக்கக்கூடும் என்று. ஆனால் நான் ஒரு விடயத்தை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். யாராக இருந்தாலும் சரி, அது வடக்கின் ஆளுநராக இருந்தாலும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கடந்த காலத்தில் செய்த மக்கள் நலன் திட்டங்கள் சேவைகளோடு சவால் விடுவார்களாக இருந்தால் அவர்களுடன் பகிரங்கமாக விவாதிப்பதற்கு எந்த ஒரு சூழலிலும் நாம் தயாராகவே இருக்கின்றோம். ஊடகங்களில் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் கருத்துக்களை கூறிவிட்டு போகின்றவர்கள் நாம் அல்ல என்று சமூக ஊடகங்களில் கருத்து கூறுபவர்கள் எவராக இருந்தாலும் பொதுவழியில் நம்முடன் பகிரங்க விவாதத்திற்கு வாருங்கள். நாம் எமது மக்கள் நலன் செயற்பாடுகளை நிரூபிக்க தயாராகவே இருக்கின்றோம் என தெரிவித்தார். அல்லைப்பேட்டையில் இயங்கி வரும் தபோவனம் சிறுவர் ஆற்றல் மையம் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. விசமிகளால் அல்லது மின்னொழுக்கால் எரியுண்டதாக சந்தேகிக்கப்படும் குறித்த தபோவனத்தின் பிரதான மண்டபம் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் பல பெறுமதி மிக்க நூல்களும் தளபாடங்களும் எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வைத்தியர் தயா சோமசுந்தரம் அவர்களால் பிரதேச சிறுவர்களின் நலன் கருதி குறித்த நிறுவனம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதில் முன்பள்ளி சிறுவர்கள் முதல் தரம் 11 வரைக்கும் 90க்கும் அதிகமான மாணவர்கள் கற்றல், விளையாட்டு மற்றும் இதர செயற்பாடுகளை கற்றுவரும் ஒரு நிலையமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் குறித்த நிலையம் எரியுண்டதால் கற்கும் மாணவர்களுடன் குறித்த பகுதி மக்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதேவேளை குறித்த சம்பவம் குறித்து ஊர்காவற்றுறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.